ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த 2026 ஆண்டில் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு, உங்கள் குடும்ப நபர்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இயேசுவின் நாமத்தினால தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி. 2025 வருடத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அவருக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆண்டில் உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த நாள் விசேஷித்த வண்ணமாக இந்த 2026 ஆண்டில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மற்றும் நம்முடைய தேசத்தில், அது மாத்திரமில்லை இந்த உலக தேசத்தில் அவர் செய்ய போகிற காரியங்களை குறித்து தான ஒரு சின்ன வார்த்தை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக நான் ஆசீர்வாதத்தை கூற இருக்கிறேன். இந்த நாளை விசேஷித்த வண்ணமாக உங்களுக்கான ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த நாளை விசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புதிய துவக்கம் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள், சாத்தியமற்ற நேரங்கள், ஒன்றுமே நடக்காத சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை பிடித்து உங்களை அதிசயமாக ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறத நீங்கள் பார்க்குற ஒரு வருடமாக இது இருக்கும். நீங்கள் எதை குறித்து கலங்கிறாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு உயர்வான ஒரு வருடமாக கர்த்தர் இதை வைக்க போகிறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கலாம், இனி அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலங்கள் இனி முடிஞ்சிருச்சு, இனி ஒரு வழி திறக்காது நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார். ஒரு புதிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். ஆமென். அது ஒரு மகிமையாக இருக்கும், அது வல்லமையாக இருக்கும். ஒரு புதிய துவக்கத்தை தருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. வேதாகமத்தில் பலருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், எவ்வளோதான் முடிந்தாலும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். அதனால தான் யோபு எழுதின புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் ஒரு புதிய துவக்கத்தை இருக்கும். அந்த துவக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய காலத்தில் இருந்ததை போல அல்ல, அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் யோபை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை, அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. முன்ன இருந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த கண்ணீர்கள், கவலைகள், நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கசப்பாக இருந்தது. எல்லாத்தையும் கர்த்தர் மதுரமாய் மாற்றுகிற ஒரு வருடமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. அதனால் இந்த நாளில் விசேஷித்த வண்ணமாக இந்த புதிய வருடத்தின் வாக்குத்தத்த செய்தி வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி 3 மணிக்கு நம்முடைய சென்னை JCY விடுதலை மையத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நீங்கள், நம்முடைய JCY குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷித்த மகிமை அந்த நாளில் உங்களை தொடும், நிரப்பும். அந்த அபிஷேகம் உங்களை புதிய துவக்கத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். விசேஷித்த வண்ணமாக இந்த தேசத்தில், நம்முடைய இந்தியா தேசத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது வரைக்கும் இந்த இந்தியா தேசத்துக்குள்ளே சாத்தானுடைய எல்லா பலிப்பீடங்களையும் கர்த்தர் உடைக்கிறதையும், அதை அசைக்கிறதையும், அது விழுந்து போகிறதையும் கர்த்தர் இது முதல் கொண்டு உங்களுடைய கண்கள் அதை காணும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில், இதுவரைக்கும் இந்த இந்திய தேசத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இறங்காதபடி போராடின இருளின் அதிபதிகளுடைய கிரியைகள் எல்லாம் இந்த வருடத்தில் ஆண்டவர் அதை
அழிக்க ஆரம்பிக்கிற ஒரு வருடமாக இருக்கும். சாத்தானுடைய ராஜ்யத்தில் அந்த இந்திய தேசத்தின் இருளின் அதிபதியினுடைய எல்லா வல்லமைகளும் செயலற்று போகிற வருடமாக இது தொடங்க இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு இந்திய தேசத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மரணம் இருக்காது, போராட்டம் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, நம்ம வீட்டில் அகல மரணங்கள் வராது, மந்திர போராட்டங்கள் இருக்காது. ஏனென்றால் நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிற வருடமாக இது தொடங்க இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. இது தொடங்கப்பட இருக்கிற ஒரு வருடமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாது. விசேஷமாக இன்னொன்று ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த உலக தேசத்தை முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவள் தான் இந்த உலகத்தில் அருவருப்பான தாய் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? அவளுடைய கிரியைகள் எரிக்கப்படுகிற ஒரு அக்கினியின் அபிஷேகம் இந்த தேசத்தில் இறங்கி வருகிறத நம்ம பார்ப்போம். தேவனுடைய அக்கினியும் வல்லமையும் இறங்கும் பொழுது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அவளுடைய கிரியைகள், இந்த தேசத்தை நாசப்படுத்தினவளுடைய கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படும். இந்த தேசத்தில் வேசித்தனத்தையும் குடியின் ஆவியையும் எல்லாம் திரளாய் கொடுத்து பரிசுத்தவான்களையும் சாட்சி உள்ளவர்களுடைய வாழ்க்கையை கொன்று அவளுடைய இரத்தத்தை பருகின அந்த கிரியைகளுடைய வல்லமைகள் நிர்மூலமாக போது அவளுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிற வருடமாக இது இருக்க போகிறது. அதனால் நீங்கள் விசேஷமாக நான் உங்களுக்கு இன்னும் பல காரியங்களை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி மறந்துடாதீங்க, 3 மணிக்கு நம்முடைய ஜேசிஓ விடுதலை மையத்தில் சென்னை தாம்பரம் அடுத்ததில் இருக்கிற இந்த நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்னும் நான் பல காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிற விசேஷித்தவனமாக ஜேசுவை குடும்பத்தின் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீங்கள் வாங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 2026 வருடத்தில் ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்காக நான் செய்ய இருக்கிறேன். நீங்கள் நல்ல நிலைமையில் வரணும். இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக இருந்து தேவனுடைய வல்லமை இந்த உலகம் முழுவதும் பரவுறதுக்கு நீங்கள் உங்களுடைய தோள்கள் உற்சாகமான காணிக்கை ஜபத்தினால் தாங்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு புது துவக்கத்தின் மகிமை உங்களை மூடும்படி நான் இப்போ ஜெபிக்க இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? அன்புள்ள தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய மகிமையின் பிரசனம் இந்த 2026 வருடத்தில் இந்த 1ஆம் தேதி இந்த அதிகாலையில் அந்த வல்லமை இப்படியே இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரும்படி நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரும்படி நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். தெய்வீக பிரசனை இறங்கி வரட்டும். தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு அபிஷேகத்தின் காற்று இறங்கி வரட்டும்ப்பா, இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவே, உம்முடைய மகிமை இந்த வருஷம் ஒரு புது துவக்கத்தின் வருஷம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், கசப்புகள், சிறையிருப்புகளை மாற்றி ஒரு புதிய துவக்கத்துக்குள் இவர்களை கொண்டு வருகிறீர்களே, அந்த வல்லமையின் அபிஷேகத்தை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. இந்த புது வருடத்தில் அந்த வல்லமை உங்களை ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். உங்களுடைய பிள்ளைகளை தொடும், உங்கள் வியாபார ஸ்தலத்தை தொடும், உங்களுடைய தொழிலை தொடும். இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க என்று நான் தேவ மனிதனாக தேவ பிரசன்னத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக அந்த அபிஷேகம் உங்களை தொட்டிருக்கிறது. நீங்கள் இந்த நாள் நான் சொல்கிற மறுபடியும் ஒரு அறிவிப்பு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்த கூட்டத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளில் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், முழுமையான செய்தியை நான் உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் புது துவக்கத்தில் ஆரம்பிப்பார். God bless you. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம்
பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கிட்ட வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு அழகான ஆல்கோல் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் எனக்கு நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவிளை முற்றிலுமாக நீங்கிடுச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, இயேசுவின் நாமம் பிரசித்தப்படுவதாக. நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள், சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் விடுதலை கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றது. இதில் திரளான ஜனங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய ஜேசுவை ஊழியத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய நாமம் மகிமைக்காக ஜனங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள் மற்றும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கும் பல குடும்பங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.